அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 31 நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து சிம்மமனையில சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும். துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம். அடுத்து கும்பமனையில ராகு பகவானின் சஞ்சாரமும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார். கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமனையில நீச்சமாவார். அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 2ஆ பிரிச்சா முதல் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பெரிய அளவில் மாற்றம் எதுவும் பண்ண வேண்டாம். அவசர முடிவுகள் எதிலும் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் நடுநிலையோட செயல்படுறது நல்லது. இந்த மாதத்துல ராகுவோடைய பலம் உங்களுக்கு பரிபூரணமா உண்டு. ராகு உங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா நகர்த்துறதுக்கான மன வலிமையை உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு ஆழம் பார்க்காம காலை விடுற ஒரு மனநிலையை கொடுக்கும். அதனால அவசர குணத்தை சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் அவசர குணம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதை செய்யணும்னு நினச்சா உடனே செய்யணும்னு அடம் பிடிப்போம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு டீப்பாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவசரத்தை விட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் நல்லது என்ன வரும், கெட்டது என்ன வரும், என்ன பாதகம்ங்கிறத A to Z அனலைஸ் பண்ணி யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. சாதக பாதகங்கள் யோசிக்காமல் எந்த விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கண்மூடித்தனமான முடிவுகளையும் கண்மூடித்தனமான மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம். அதே மாதிரி IT ஃபீல்டில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாறதுனால எல்லாருக்குமே ப்ரெஷரான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சனி வக்ரம். இது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பழுது நீக்க விஷயங்களை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழல், வண்டி வாகனங்களை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிறதுக்கான சூழலை கொடுக்கும். ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பை முதல் 18 நாட்களுக்குள்ளே கொடுக்கும். அடுத்து தாய் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முதல் 18 நாட்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனங்கள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா குரு நமக்கு உச்சமாகி அஷ்டமஸ்தானத்தில் வந்தமர்வது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டியது அவசியம். முதல் 18 நாள் பெருசாக எதுவும் ட்ரபிளாக இருக்காது. ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி தடுமாற்றம், குழப்பம், படிப்பில் தெளிவாக
ஃபோக்கஸ் பண்ண முடியாத நிலை, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால இந்த மாதத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்கள் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். படிப்புல அவசர மாற்றம், அவசர முடிவு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனச்சிதறலோட இருக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதத்துல தொழில், உத்தியோகம், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானத்திலேயே சுக்கிரன் நீச்சமாக போறார். பாகியாதிபதி லாபஸ்தானத்துல சூரியன் நீச்சமாறார். இதனால தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த வகையில பெரிய மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த நேரத்துல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகம் ட்ரை பண்றது, இப்படி கண்மூடித்தனமான முடிவுகள், கண்மூடித்தனமான மாற்றங்களை செய்ய வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்களை விட்டுடக்கூடாது. உதாரணத்துக்கு புதிய வேலை வாங்கறதுக்கு முன்னாடி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வரத்துக்கு முன்னாடி பழைய வேலையை விடக்கூடாது. உத்தியோகத்தில் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நகர்த்துறதுக்கு நல்லது. மாற்றங்கள் இந்த மாதத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. எதுவும் பெரிய மாற்றம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற விஷயத்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ல சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படும். பணிபுரியும் இடத்துல ஒரு மாதிரி சலசலப்பு தன்மை, சக ஊழியர்களோட ஒத்துப்போகாத மனநிலை, மேலதிகாரிகளோட சில மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி நிலை இருக்கும். யாருக்கிட்டையும் பெருசா உடன்பட்டு இருக்காம அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து தொழில் பண்றவங்களா இருந்தா தொழில் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பணியாளர்கள் கிட்ட கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல யார் மேலேயும் கோபப்பட்டு வார்த்தைகள் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. உங்க கஸ்டமர் கிட்டையும் நீங்க கொஞ்சம் தன்மையா பேசணும். கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாயோடைய பார்வை நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. சுக்கிரன் ஆல்வேஸ் நீச்சம் மாற மாதம்ங்கிறதுனால கஸ்டமர் மேலே கோபப்படுறது, கஸ்டமர் கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்கள மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பெரிய அளவில் எங்கேயும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். பொருளாதார ரீதியாக எங்கேயாவது நீங்கள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடுமாற்றமான அமைப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி நீச்சம் மாறார். 27ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சியாகிற அமைப்பு. அதனால பண தேவைகள் அதிகரிக்கும். மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃபில் பணம் சார்ந்த பிரச்சனை, பண நெருக்கடி அதிகமாகிறது, பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிலை இருக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி நகர்த்தணும். அனாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் போது மாதத்தினுடைய பிற்பாதியில பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகள் ஏற்படலாம். இந்த மாதத்துல கடன் கேட்டிங்கன்னா அது உடனே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி நீச்சம். அதனால இந்த மாதத்துல எங்கேயாவது நீங்க கடன் உதவி கேட்குறீங்கன்னா கடன் கிடைக்காது. அவங்களும் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க வெளியில யார்கிட்டயாவது கடன் கேட்டிங்கன்னா, பணம் கேட்டிங்கன்னா அவங்கள கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க. அதுவும் கொஞ்சம் மைனஸா இருக்கும். அதனால கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில், உத்தியோகம் இதிலெல்லாமும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். திருமண முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் 18 நாட்களுக்குள்ள அந்த பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. 18ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாயிடுவார். முதல் 18 நாள் பாசிட்டிவாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. திருமண முயற்சியில் ஒரு சில தடுமாற்றங்கள் மாத பிற்பாதியில் இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாட்களுக்கு சுபத்துவமாக போகும். வாழ்க்கை துணையோடைய சப்போர்ட் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் இருக்கும். வாழ்க்கை துணையோட பரிபூர்ணமான ஒரு நிலைங்கிறது இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முதல் 18 நாள் பெருசாக எதுவும் ட்ரபிள் இருக்காது. அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவராக போகும். பிள்ளைகளால் ஆதாயம் இருக்கும். பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூரணமாக கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் அபரிவிதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய இறுதியில் பிள்ளைகளால் விரய செலவுகள் ஏதாவது ஏற்படலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் ஆட்சியாரார். பூர்வீக சொத்தை விரயம் பண்ணுறது, பூர்வீக சொத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் நடக்கலை அப்படிங்கிறவங்க மாத இறுதியில் முயற்சி பண்ணுங்க. பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். பூர்வீக சொத்தை விற்க முடியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக செலவு செய்கிற அமைப்பு கொடுக்கும். குழந்தை பாக்கியத்திலையும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது. முதல் 27 நாட்களில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம்.
காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல. காதல் உறவு ஓரளவுக்கு சாதகமான நிலை இருந்தாலுமே மன ரீதியா ஏதோ ஒரு விரக்தி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது பெருசா பாதிப்புகளை எதுவும் கொடுக்காது. இந்த மாதம் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா போகும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே உடனே சரியாகும். இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 18ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு, பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள பெருசா ஆர்கியூமெண்ட் எதுவும் இல்லாம வாக்குவாதம் பண்ணாம அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாற ஒரு மாதம். அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை அவசியம் தேவை. தலை, முகம், மார்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி தோள்பட்டை, கழுத்து பகுதி இதிலெல்லாம் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். கால், பாதம், கணுக்கால் இந்த இடங்கள்ல ஏதாவது வலிகள் ஏற்படலாம். இதுலயும் கவனம் எடுத்துக்கணும். இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலையுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. இதுலேயும் நிதானத்தை கடைப்பிடிச்சு எடுக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுங்க. முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.